சுயமரியாதை கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சுயமரியாதை கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாவே சசிகுமார் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற விடுதலை வேண்டியர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பள்ளிமன் அவர்களே, விநாயகமூர்த்தி சமூக அறக்கட்டளை தலைவர் நிறுவனர் அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்களே, அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் பெருந்தகை ராஜ் அவர்களே, திராவிட சமத்துவ கட்சியினுடைய தலைவர் அண்ணாதுரை அவர்களே, ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய தலைவர் தோழர் ஏசி கண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறு அமைப்பு தலைவர்கள் அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கத்தை ஜெய்பி மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேசம் முழுவதும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அமித்ஷா அவர்கள் இழிவுபடுத்தியதை கண்டித்து நாடு முழுவதும் இன்று போராட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நேரத்தை கருதி ஒரு சில செய்தியை மட்டும் சொல்ல முடிக்கின்றேன். என்ன இந்த 3 நாட்களாக தினந்தோறும் இந்தியா முழுவதும் ஏதோ அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லிக்கொண்டு பதாகையை பிடித்துக் கொண்டு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று இங்கே அம்பேத்கரை பற்றி அறியாத மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்து இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் இரவு பகல் பாராமல் இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதியது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் என்று சொன்னால் இங்கே மகாத்மா காந்தி என்றுதான் இந்த மக்களுக்கு அனைவருக்கும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தின் தேசத்தந்தை மனித குடும்பத்தின் மாண்பை நிமிடத்துக்கு நிமிடம் ஆய்வு செய்தவர் யார் என்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான். இந்த நாடு 1950 ஜனவரி 26 இந்த நாடு குடியரசு ஆகிறது. இந்த நாடு குடியரசு அடைந்த பிறகுதான் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு அனைவருக்கும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு கட்டமைப்பின் அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற அரசு எந்திரமாக இருக்கக்கூடிய அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று இந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏதோ இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்கே இந்தியாவை ஆளுகின்ற பிஜேபி, காங்கிரஸ், தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக, அதிமுக இந்த கட்சிகள் தான் இந்த மக்களுக்கான விடுதலையும் இங்க இருக்கிற உரிமையும் மீட்டு தந்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாடு எப்படி இயங்க வேண்டும், இந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் அரசமைப்பு சட்டம் வந்ததன் பிறகுதான் கிடைச்சது என்று சொன்னால் இந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. இங்க ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது. இந்த நாட்டில் சுதந்திரத்திற்கு முன்பு இங்க ஓட்டு போடுறதுக்குள்ளார யாருக்குமே எந்த மக்களுக்கு இங்க அனுமதி கிடையாது. இங்கே செல்வந்தராக இருக்கக்கூடிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய எஜமானாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இங்கே ஓட்டு போடுற உரிமை இருந்தது. ஆனால் 1930, 31, 32 லண்டனில் நடந்த வட்டமேஜ மாநாட்டில் தான் இங்கே இந்திய தேசத்தில் அனைவருக்கும் ஓட்டு வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் உரைத்து பேசி அந்த ஓட்டுரிமையை பெற்றுத் தந்தார் அம்பேத்கர். 1936 இந்தியாவில் முதல் தேர்தல் நடக்கிறது. அப்போ ஒரு பெண்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. 1950 இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் 1952 இங்கே இருக்கின்ற பிற்படுத்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் உரையாடினார். இங்கிருக்க பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாபா சாஹேப் அம்பேத்கர் பல்வேறு கட்டமாக இந்த மக்களுக்கு ஒவ்வொரு நிமிடமாக சிந்தித்து அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தார். ஆனால் அந்த ஓட்டுரிமையை நாம் இன்று எப்படி நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அந்த ஓட்டு காசு கொடுத்து விற்க வேண்டிய சூழல் தான் என்று வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இன்று நாடாளுமன்றத்தில் அமித்ஷா வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி அம்பேத்கர் 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 என்ன அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொல்லலாம்,
அப்படி என்று அம்பேத்கரை அமித்ஷா மட்டும் இழிவுபடுத்தவில்லை. காங்கிரஸ் இந்த நாட்டில் தோன்றி கிட்டத்தட்ட 1885 இருந்து காங்கிரஸ் இங்கே பேரீக்கமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்டது காங்கிரஸ். இந்த RSS அமைப்பு எப்படி தோன்றியது? 1924 RSS அமைப்பு ஒன்று உருவாகி வருகிறது. 1980 பிஜேபி உருவாகிறது. 60 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் இந்திய நாட்டை ஆண்டது காங்கிரஸ். ஏதோ இந்த பிஜேபி மட்டும் இந்த அம்பேத்கரை இழிவுபடுத்தவில்லை. பாபாசாஹேப் அம்பேத்கரை 3 முறை தோற்கடித்து வைத்தது இந்த காங்கிரஸ் அரசு. அவர் அன்றைக்கு அம்பேத்கர் ஜெயித்திருந்தால் இந்த நாட்டில் பல்வேறு விதமான இன்னும் மக்கள் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பார். இங்கே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான பல்வேறு வேலைகளை செய்து வைத்திருந்திருப்பார். ஆனால் திட்டமிட்டு இந்த பிஜேபி அரசுடைய சித்தாந்தத்தில் இருந்த காங்கிரஸ் அன்றைக்கு காலகட்டத்தில் பாபாசாஹேப் அம்பேத்கரை தோற்கடித்தது இந்த காங்கிரஸ். இன்றைக்கு அந்த பாபாசாஹேப் அம்பேத்கரை புறக்கணித்த காங்கிரஸ் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அங்கிருக்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவரும் ராகுல் காந்தி அங்கிருக்க பிரியங்கா போன்ற அனைத்து காங்கிரஸ் அமைப்பு எம்பிகளும் இன்றைக்கு பாபாசாஹேப் அம்பேத்கர் படத்தை கொண்டு கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த வேலையை ஏன் என்று செய்யவில்லை? இந்த இந்திய நாட்டில் இந்த நாடு நாசமாக போவதற்கு காரணம் இந்த 2 கட்சிகளும் தான். ஏன் என்று சொன்னால் பாபாசாஹேப் அம்பேத்கர் பார்வையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தன்படியார் கும்பலை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரசும் பிஜேபியும் அப்புறப்படுத்த வேண்டிய கட்சியாக தான் இந்த நாட்டில் இருக்கிறது. ஏதோ ஒரு ஆட்சி இந்த மாற்றம் வந்த வாட்டி உடனே நாம பிஜேபி என்று நினைக்கிறோம். இந்த தமிழ்நாடு பூர்வீகொடி தொற்றுக்குடி உருவாக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொண்டு கொடுத்தது யார்? இங்க இருக்க ஆண்டுகிட்டு காங்கிரஸ் தானே. அன்றைக்கு இதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நாம் என்ன செய்தோம்? காங்கிரஸை எதிர்த்தோம். இனி இவனை விட மிகப்பெரிய ஒரு அயோக்கியன் வந்த வாட்டி இவங்களோட சேர்ந்துவிட்டு பிஜேபி எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க 2 பேருமே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய துரோகவாதிகள். இதை மக்களை நாம் சிந்திக்க வேண்டும். பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்வார், இந்த நாட்டில் வரலாறு படைக்க முடியாது என்று. கொஞ்சம் வரலாறை பின்னோக்கி பார்க்க வேண்டும். பிஜேபி மட்டுமல்ல, இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய RSS அமைப்பாக இருக்கக்கூடிய அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் காங்கிரஸிலும் இருக்கிறார்கள். இவரை காட்டிலும் அவரும் துரோகிதான், அவரை காட்டிலும் இவரும் துரோகிதான். உதாரணமாக சொல்லி முடிக்கின்றேன், நேரம் குறைவாக இருப்பதால். ஈவிகேஸ் அவர்கள் பெரியாருடைய பேரன் என்று சொல்லி அவர் 4 தலைமுறையாக இன்று வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்ம எம்எல்ஏவாக இருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்திருக்கிறார். இதை ஈரோடு கிழக்கு பகுதிக்கு நாம் பிஜேபி எதிர்க்க வேண்டும், வேற தந்தர கும்பல வந்துடக்கூடாது என்று சொல்லி நாம் ஆதரவு தெரிவித்து அவருக்கு நாம் வாக்களித்தோம். 2 முறை ஜெயித்து வந்தார்கள் காங்கிரஸ் கட்சி. நாளைக்கு நடைபெறுகின்ற ஈவிகேசனுடைய நினைவேந்தல் கூட்டத்துக்கு சாதி பாய்வை பார்த்துக் கொண்டு அதே RSS சித்தாந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டு பட்டியலின தலைவர்களை எத்தனை பேர் நீங்க அழைச்சிருக்கிறீங்க? சுந்தரிக்கு இருக்கிற இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிஜேபி அமைப்புகளை நீங்க அழைச்சிருக்கிறீங்க. பிஜேபி கூட கை கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவரை நீங்க அழைச்சிருக்கிறீங்க நினைவேந்தல் கூட்டத்திற்கு. தந்தை பெரியார் அவருடைய பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த போக்கை தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலே அம்பேத்கர் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக நீங்க கடவுள் என்று சொன்னால் உங்களுக்கு மோசம் கிடைக்கும் என்று அமித்ஷா சொல்லுகிறார்களே, அவர் சொல்வதை கொண்டு நாம் இன்று இந்தியா முழுவதும் நம்ம ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நன்கு கவனிக்க வேண்டும். இதில் ஒரு அரசியல் இருக்கிறது. இங்கே திட்டமிட்ட பிஜேபியை பற்றி நாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிஜேபி வளர்ந்து கொண்டுதான் இருக்குது இந்தியா முழுவதும். அதை எப்படி என்று சொல்லுகிறேன். அம்பேத்கர் அவர்களே, நாம அம்பேத்கரை அம்பேத்கரை சொல்லுவதற்கு நீங்க கடவுள் நீங்க சொல்லுங்க, மோசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம ஒரு கருத்து கணிப்பு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அம்பேத்கர் முக்கியமா அல்லது கடவுள் முக்கியமா என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னால் கடவுள் தான் முக்கியம் என்று சொல்லுவார். அப்ப அம்பேத்கர் கடவுள் தான் பெருசு அப்படிங்கிற விஷயத்தை இங்க இருக்க பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் மத்தியிலே திணிக்கின்ற வேலை தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதை தான் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதை நாம் எப்படி அணுக வேண்டும்? கடவுள் இல்லை என்று சொல்லி நாம் இந்த நாட்டிலே இங்கிருக்கு முற்போக்கு பேசக்கூடிய அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சிய தத்துவ ரீதியாக இயங்கக்கூடிய நாம கடவுள் இல்லை என்று நாம் மக்களிடத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? கொண்டு சேர்த்திருக்கிறோமா? அல்லது பாபாசாஹேப் அம்பேத்கர்னால தான் இந்த நாடு இன்றைக்கு சுதந்திரமாக சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ பஞ்சாயத்து தலைவரோ கவுன்சிலரோ
இன்னைக்கு நம்ம எம்எல்ஏவை நிக்கிறதுக்கு காரணம் யார் என்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அப்படிங்கிற விஷயம் யாரா மக்கள் மத்தியில் நம்ம சரியான முறையில் சென்று கொண்டு சேர்த்திருக்கோமா? எதுவும் இல்லை. கடவுள் இல்லை என்ற விஷயத்தை நாம் கொண்டு செல்லவில்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் யார் என்றும் நாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவில்லை. இது இரண்டும் தெரியாத வரைக்கும் இங்கே RSS அமைப்போட சித்தாந்தம் இங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நாம் செய்து கொண்ட போராட்டம் கூட இங்க இருக்க வணிக ரீதியாக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அவங்க அப்படிதான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே பாபா சாஹேப் அம்பேத்கர் யார் என்று சொல்லி நீங்கள் புத்தகமாக வாங்கி படிக்கலாம், அல்லது இன்னைக்கு இணையதளத்தில் யூடியூபிலே போய் பாபா சாஹேப் அம்பேத்கர் யார், நமக்கு ஓட்டுரிமை யார், எப்படி கொடுத்தது, இன்னைக்கு நமக்கு அரசியல் எங்கிருந்து வந்தது, இன்னைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், 8 மணி நேர வேலை எப்படி வந்தது, இறுதியாக ஒரே செய்தி மட்டும் முடித்துக் கொள்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்பு வெளிவந்த விடுதலை 2ஆம் பாகம் என்று ஒரு திரைப்படம் வந்திருக்கு, வெற்றிமாறன். சமீப காலத்தில் 2 படங்கள் வெளியிட்டார். மிகப்பெரிய சிந்தனையாளர், நல்ல ஒரு கருத்தான படங்கள் தான் வெளியிட்டார். ஆனால் வெற்றிமாறன் இந்த படத்திலே ஒரு மார்க்சிய தத்துவ ரீதியாகவும் ஒரு படத்தை கம்யூனிஸ்ட் ரீதியாக வெளியிட்டிருக்கிறார். அதில் கதாநாயகி என்ன சொல்லுகிறார், நம்மளை போன்ற போராளிகள் தான் இந்த நாட்டிற்காக போராடி 8 மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்துக்கிறாங்க, நமக்கு பல்வேறு உரிமைகளை மீட்கிறதுக்கு பல பேர் உயிரை கொடுக்க வேண்டிய தேவையா இருக்கிறது என்று அங்கே படத்தினுடைய நாயகி பதிவிடுகிறார். ஆனால் அந்த கதைக்களம் என்ன கதைக்களம் 1970க்கு பிறகு, ஆனால் அரசியலமைப்பு சட்டம் 1950 வந்துவிட்டது. ஆனால் இங்கே 8 மணி நேரம் வேலை, இங்க இருக்க பெண்களுக்கான சொத்துரிமை, ஓட்டுரிமை, இங்க இருக்க பென்ஷன் திட்டம், இது எல்லாமே பாபா சாஹேப் அம்பேத்கர் யாரும் இந்த மக்களும் போராடவில்லை. அவரு இந்த மக்களுக்காக ஒவ்வொரு நிமிடமாக சிந்தித்து அரசமைப்பு சட்டம் எழுதின விளைவுகள் தான் நமக்கு கிடைத்தது. இந்த படத்தில் வெற்றிமாறன் கூட பாபா சாஹேப் அம்பேத்கரை இருட்டடி செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு விதமாக பல்வேறு தளத்திலே இந்த மக்களை முட்டாளாக்குகின்ற, மீண்டும் மீண்டும் இங்க இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை இயக்கங்களையும் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு சித்தாந்தத்தையும் நாம் அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லிக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். கூட்டமைப்பினுடைய அமைப்பாளர் அம்பேத்கர் அண்ணாதுரை அவர்கள் நன்றி.